இளம் தலைமுறையினரை ஊக்குவிக்கும் வகையில் துபாயில் அறிவியல் கண்காட்சி நடைபெற்று வருகிறது. இது குறித்த விரிவான தகவல்களை தருகிறார் அங்கிருக்கும் நமது செய்தியாளர் நிவேதிதா ஆனந்தன். வளர்ந்து வரும் இளைய சமுதாயத்தினரை ஊக்குவிப்பதற்காகவும் அவர்களின் திறமையை அங்கீகரிப்பதற்காகவும் வளைகுடா பகுதியின் மிகப்பெரிய அறிவியல் கண்காட்சி துபாய் உலக வர்த்தக மையத்தில் நடைபெற்று வருகிறது. 3 நாட்கள் நடைபெறும் இந்த கண்காட்சியை எமிரேட்ஸ் அறக்கட்டளையின் நிர்வாக இயக்குநரும் இந்நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளருமான ஷேக் சுல்தான் பின் தவுன் அல் நயான் அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார். இந்த கண்காட்சியில் அமீரகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து 13 பிரிவுகளில் சுமார் 640க்கும் மேற்பட்ட மேல்நிலை பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களின் 235க்கும் மேற்பட்ட அறிவியல் மாதிரிகள் இடம் பிடித்துள்ளன. ஸ்மார்ட் ரீசைக்ளிங் பின்ஸ், மக்கள் தொகையை எண்ணும் சாதனங்கள், விமான போக்குவரத்தில் புதிய கண்டுபிடிப்புகள் மற்றும் ஊனமுற்றோருக்காக சிறப்பான முறையில் உருவாக்கப்பட்டுள்ள மொபைல் பயன்பாடுகள் போன்ற பல கண்டுபிடிப்புகள் மாணவர்களின் ஆற்றலையும் தொழில்நுட்ப வளர்ச்சியையும் எடுத்துக்காட்டும் வகையில் அமைந்துள்ளது. அமீரகத்தில் கணிதம், தொழில்நுட்பம் மற்றும் பொறியியல் போன்ற துறைகளில் தேர்ச்சி பெறும் மாணவர்களின் எண்ணிக்கை குறைவாக உள்ளது என்றும் வரும் காலங்களில் இந்த துறைகளில் தேர்ச்சி பெறும் மாணவர்களின் எண்ணிக்கை அதிகரிக்க வேண்டும் என்றும் இங்குள்ள தனியார் நிறுவனங்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் இந்த கண்காட்சியில் சிறப்பான முறையில் அறிவியல் மாதிரிகளை உருவாக்கும் மாணவர்களுக்கு உடனடி வேலை வாய்ப்புகள் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமீரகம் பொருளாதார நெருக்கடியை சந்திக்க தொடங்கியிருக்கும் இந்த சமயத்தில் மாணவர்களுக்கு வழங்கப்படும் இது போன்ற வாய்ப்புகள் இந்த நெருக்கடியை கடக்க ஒரு வழியாகவும் அமைந்துள்ளது. புதிய தலைமுறைக்காக துபாயிலிருந்து நிவேதிதா ஆனந்தன்.